எல்லாருக்கும் வணக்கம். செறிவூட்டப்பட்ட அரிசியை பத்தி பார்த்திருந்தோம். மக்கள் எல்லாரும் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அரிசியில மட்டும்தான் செறிவூட்டப்பட்டிருக்குதா, மத்ததுல எல்லாம் செறிவூட்டம் இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அரிசி மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி பல பொருட்கள்ல செறிவூட்டப்பட்டு நியாய விலை கடைகளில் கொடுக்கப்படக்கூடிய பாமாயில்ல ஏற்கனவே செறிவூட்டப்பட்டு தான் பாமாயில் வருது. ஒரு குறிப்பிட்ட விகிதத்துல ஊட்டச்சத்துக்களை சேர்த்து கொடுக்குறாங்க. ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னாக்க நாம ஏதோ இது பழத்துல இருந்தோ காய்கறிகள் இருந்தோ பிரிச்சு எடுத்து கொடுக்குறாங்க அப்படி புரிஞ்சுக்க கூடாது. இப்போ விட்டமின் இருக்குது, புரதம் இருக்குது, கொழுப்பு இருக்குது, ஒரு கால்சியம் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு அப்படின்னாக்க இது பழங்கள்லயோ காய்கறிகள்லயோ உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடியது வேற. தொழிற்சாலைகள்ல உற்பத்தி செய்யக்கூடிய இந்த ஊட்டங்கள்ங்கிறது வேற. அது பயோகெமிக்கல், அது உயிர் வேதிய ரசாயனம். இது வெறுமனே ரசாயனம் தான். இந்த ரசாயனத்துக்கும் உயிர் வேதிய ரசாயனத்துக்கும் பெரிய வேறுபாடு இருக்குது. அங்க இருக்கக்கூடிய பழங்கள்ல இருக்கக்கூடிய அந்த உயிர் வேதியியல் ரசாயனம் உடலுக்கு நன்மை செய்யும். அதுல இருக்கக்கூடிய கால்சியமோ விட்டமினோ நமக்கு நன்மை செய்யும். ஆனா தொழிற்சாலைகள் உற்பத்தி செய்யக்கூடியது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. இப்படியான ஊட்டச்சத்துக்களை ஏற்கனவே நிறைய பொருட்கள்ல சேர்க்கப்பட்டிருக்குது. இது சாதாரணமா சந்தைகள்ல நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள்ல இருக்குது. சந்தை அப்படின்னாக்க சூப்பர் மார்க்கெட் சந்தை தான், ஒரு மளிகை கடை சந்தை தான், ஏதோ ஒரு ஷோரூம் இருக்குன்னாக்க அது சந்தை தான். நம்ம வாங்கக்கூடிய பல உணவுப் பொருட்கள் இருக்கு. இதுல எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, நீங்க இது சாப்பிட்டா வளர்ந்துடலான்னு சொல்றாங்க. நீங்க இது சாப்பிட்டாக்க அம்மாவுக்கு தேவையானது, மூட்டு வலியிலிருந்து காக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி எல்லாம் சில சத்து மாவு வருது, சில மால்ட் வருது. இது எல்லாமே செறிவூட்டப்பட்டது. இந்த பொருள்ல இவ்வளவு புரதம் இருக்குது, இவ்வளவு கொழுப்பு இருக்குது, இவ்வளவு கால்சியம் இருக்குது அப்படிங்கிறத அதிகப்படுத்தி காமிச்சு மக்களை வாங்க வைக்கிறதுக்காக செயற்கையா நிறைய ரசாயனங்களை சேர்க்கிறாங்க. அதுல போடப்பட்டிருக்க பொருட்களுக்கும் அவங்க சொல்லக்கூடிய இந்த ஊட்டச்சத்துக்களோட அளவுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒப்பிடவே முடியாது. அந்த அளவுக்கு அதிகமா இருக்கும். கூல்ட்ரிங்க்ஸ் செறிவூட்டப்பட்டிருக்குது. சாதாரணமா பயன்படுத்தக்கூடிய பிஸ்கட்டுகள்ல செறிவூட்டப்பட்டிருக்குது. ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பிஸ்கட்டு அதுல என்ன சொல்றாங்க, 3 டம்ளர் பாலுல உள்ள சக்தி இதுல இருக்கு அப்படின்றாங்க. அது எப்படி 3 டம்ளர் பாலுங்கிறது எவ்வளவு அடர்த்தியானது, மாடு அதோட கண்ணுக்குட்டிக்காக எவ்வளவு அடர்த்தியான உணவை தயார் பண்ணி கொடுக்குது. மனிதர்கள்கிட்ட சுரக்கக்கூடிய பாலை விட அந்த பசுக்கள்கிட்ட இருந்து சுரக்கிற பால் ரொம்ப அடர்த்தியானது, செறிவானது. அந்த பாலை விட இந்த பிஸ்கட்ல இருக்கிறது கூடுதலான ஆற்றல் வாய்ந்தது, அதோட கூடுதலான சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படின்னாக்க இந்த சத்துக்கள் எப்படி உண்மையான சத்துக்களா இருக்க முடியும்? எப்படி ஒரு மைதால இருந்தும் கோதுமையில இருந்தும் இவ்வளவு சத்துக்கள் கிடைச்சிருக்க முடியும் அப்படின்னாக்க சாத்தியம் இல்லை இல்லையா? அதுக்காக செயற்கையா ரசாயனங்களை சேர்த்து அந்த சத்துக்கள் இருக்கிற மாதிரி அளவை அதிகப்படுத்தி காமிக்கிறாங்க. இப்ப மக்களும் இதுல இவ்வளவு சத்துக்கள் இருக்குது, இதுல புரதம் இருக்குது, இதுல கொழுப்பு இவ்வளவு இருக்குது, இதெல்லாம் நன்மையானது அப்படின்னு நம்பி வாங்குறாங்க. இது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. சாதாரணமா வாங்கக்கூடிய நூடுல்ஸ்லையும் சேமியா பாக்கெட்டுகள்லையும் ஒரு சாதாரண மாவு பாக்கெட்லையும் இன்னும் சொல்ல போனா அது இட்லி பொடி வரைக்கும் கூட வந்துருச்சு. இப்படி சந்தையில கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் செறிவூட்டம் பண்றாங்க. ஆனந்தோட அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் வரும். உங்க பால்ல 4.5% கொழுப்பு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. 4.5% கொழுப்பு பால்ல இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா பாலுல 4.5% கொழுப்பு இருக்காது. பாலுல 3ல இருந்து அதிகபட்சமா 4% வரைக்கும் இருக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப அரிது. 3.5% வரைக்கும் தான் இருக்கும். இவங்க பாலுக்கு மட்டும் எப்படி 4.5% கொழுப்பு வந்துச்சு? இப்ப சில பால்லாம் பாத்தீங்கன்னா 6% கொழுப்பு, 6.5% கொழுப்பெல்லாம் சொல்றாங்க. எப்படி உழவு வந்துச்சு அப்படின்னாக்க இது பாலுல இருக்காது. அதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஃபோர்டிஃபிகேஷன் பண்றாங்க. செயற்கையா ரசாயனத்தை சேர்த்து செறிவூட்டப்பட்டதா சொல்லி அதை நம்ம கிட்ட விற்கிறாங்க. அதுக்கு விலையும் அதிகமா வச்சு விற்கிறாங்க. இப்ப இது சாப்பிட்டா நம்ம உடலுக்கு பல விளைவுகள் ஏற்படும். அது வெறுமனே ரசாயனம். ஏதோ நிலத்துல ரசாயனம் போட்டாங்க நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிலாம் ரொம்ப நம்ம எச்சரிக்கையா இருக்கிறோம் இல்லையா? இங்க உணவுல நேரடியா கொண்டு வந்து ரசாயனத்தை போட்டுட்டு இருக்காங்க. இது எவ்வளவு மோசமான விளைவுகளை தரக்கூடியது. இயற்கையில விளைஞ்ச உணவை சாப்பிடணும், ஆரோக்கியமான உணவை சாப்பிடணும் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கவனம் வைக்கிறோம். விழிப்புணர்வா இருக்கக்கூடிய எந்த சூழல்ல
நேரடியா உணவுலயே ரசாயனத்தை சேர்த்து சந்தைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னாக்க இந்த உணவை நம்ம குழந்தைகளுக்கோ நமக்கோ பயன்படுத்துறதுங்கிறது எவ்வளவு மோசமான விளைவுகளை கொடுக்கும். இன்னைக்கு பலவிதமான நோய்களுக்கு காரணம் இந்த உணவு ஆயிடுச்சு, உணவுல சேர்க்கப்படக்கூடிய ரசாயனம் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது இது மோசமான விளைவுகளை தரக்கூடியது. உணவு தரக்கட்டுப்பாட்டு ஆணையம் இருக்குது. இந்த ஆணையம் சில ரசாயனங்களை உணவுல சேர்க்கலாம் அப்படின்னு அனுமதிக்குது. இந்த அளவு வரைக்கும் அது இருக்கலாம்னு அனுமதிக்குது. அப்ப அந்த அனுமதிக்கப்பட்ட அளவுல அந்த ரசாயனம் சேர்க்கப்பட்டு சந்தைப்படுத்தலாம். ஆனா அந்த அனுமதிக்கப்பட்ட அளவுல அந்த ரசாயனம் சேர்க்கப்பட்டு சந்தைப்படுத்தப்பட்டா நமக்கு பாதிப்பு இருக்காதா அப்படின்னாக்க நிச்சயமா பாதிப்பு இருக்கும். அது உடனடியான பாதிப்பா இல்லாம இருக்கும். கூடுதல் அளவுல சேர்த்துட்டாங்கன்னா உடனடியான பாதிப்பா இருக்கும். குறைவான அளவு சேர்க்கப்படுறதுனால தாமதமான பாதிப்பா இருக்குது. ஆனா கண்டிப்பா பாதிப்பு இருக்கும். அதனால நாம வாங்கக்கூடிய உணவு என்ன மாதிரியான உணவு, அது சர்வதேச நிறுவனங்களோட பெரிய ப்ராடக்டா இருக்குது அப்படின்னாக்க பெரும்பாலான பொருட்கள் செறிவூட்டப்பட்டு தான் கிடைக்குது. அதனால செறிவூட்டப்பட்ட பொருட்களை நாம தவிர்க்கிறது நல்லது. நம்ம குழந்தைகளுக்கும் நமக்கும் செறிவூட்டப்படாத உணவா இருக்கிறத மட்டும் வாங்கணும். அப்படின்னாக்க உள்ளூர் தயாரிப்புகளா இருக்கணும். அந்த உள்ளூர் தயாரிப்பு அப்படின்னு ஒண்ணு சில பேர் என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா, உள்ளூர்ல இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய எல்லாமே சரியான பொருளா தான் இருக்கும். பக்கத்துல நம்ம தஞ்சாவூர்லயோ, பக்கத்துல விழுப்புரத்துலயோ, பக்கத்துல காரைக்குடியிலயோ, செங்கல்பட்டுலயோ யாரோ ஒருத்தர் தயார் பண்ணாக்க அது நல்ல உணவா தான் இருக்கும்னு முடிவு பண்றாங்க. அப்படி இல்லை. அதுவும் எந்த முறையில தயார் செய்யப்படுது, அது சரியான உணவு தானா அப்படிங்கிற பார்த்து தான் நம்ம வாங்கணுமே தவிர எல்லாமே சரி அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடக்கூடாது. இந்த உணவுல நாம ரொம்ப முக்கியமான கவனம் வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நல்லது. நன்றி.